ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतः सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் ஒரு கண்ணோட்டம். இந்த பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம், 3rd சாப்டர். இந்த 3வது அத்தியாயத்தோட ஓவர்வியூ. 3ஆம் அத்தியாயத்துல கிட்டத்தட்ட 44 ஸ்லோகம் இருக்கு. 44 ஸ்லோகத்தையும் இன்னைக்கு படிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதாவது 2 பாகமா பிரிச்சுக்கிறோம். முதல் 22 ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம ஒரு ஓவர்வியூ பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த 22 ஸ்லோகம் அடுத்த வெட்னஸ்டே. இந்த 2 போர்ஷனை தான் பண்ண முடியும். சரி, இந்த அத்தியாயத்தோட தலைப்பு கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். இந்த அத்தியாயம் மட்டுமல்ல, ஸ்ரீமத் பாகவதம் இதைத்தான் பறைசாற்றுகின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம். அவரே எல்லா அவதாரருக்கும் மூலம். இது இந்த ஒரு அத்தியாயத்துல மட்டும் இல்ல, பாகவதத்துல ஓரொரு ஸ்லோகமும் ஓரொரு வார்த்தையும் அதைத்தான் பறைசாற்றுகின்றது. அதனாலதான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், ஸ்ரீமத் பாகவதம் துவங்கும் போதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த பகவான் வாசுதேவனுக்கு என் பணிவான நமஸ்காரங்களை வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். அதுல என்ன அழகுன்னு சொன்னா, பாகவதம் முழுவதுமே பகவான் மேல பக்தி தொண்டு சேர்தான் பறைசாற்றுகின்றது. பாகவதம் என்றால் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், தூய பக்தி தொண்டு. அதனால பாகவதத்துல ஓரொரு வார்த்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்று பறைசாற்றுகின்றது. அதுல இந்த அத்தியாயம் இன்னும் தெளிவாக எடுத்து வைக்கின்றது. அதனால இன்னைக்கு நம்ம முதல் ஸ்லோகத்திலிருந்து 22ஆம் ஸ்லோகம் வரை. சூத உவாச்ச ஜக்ருஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிஹி சம்பூதம் சோடசகலம் ஆதோ லோக சிசுஷ்ரயா. சூத கோஸ்வாமி கூறினார். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்தர் அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். சூத கோஸ்வாமி கூறினார், படைப்பின் துவக்கத்தில் புருஷ அவதாரத்தின் விஸ்வரூபமாக பகவான் தம்மை விரிவடை செய்து கொண்டு பௌதிக படைப்புக்கான மூலப்பொருட்கள் அனைத்தையும் தோற்றுவித்தார். இவ்வாறாக முதலில் பௌதிக இயக்கத்துக்குரிய 16 மூலப்பொருட்கள் படைக்கப்பட்டன. இந்த மூலப்பொருட்கள் பௌதிக பிரபஞ்சத்தை படைக்கும் நோக்கத்திற்காகவே உண்டாக்கப்பட்டன. அப்போ இந்த அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள். அவதாரம் என்றால் அவதரிப்பது, இறங்கி வருவது, ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி வருது. அவதாரம் என்றால் ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி வர்றதுன்னு அர்த்தம். இந்த அவதாரம் எடுக்கிறது அப்படின்னு சொல்றது பகவானுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்ப யார் இறைவனுடைய அவதாரம்? கலியுகத்துல நிறைய போலி அவதாரங்கள்லாம் இருக்கு. அம்மா பகவான், ஐயா பகவான், அப்பா பகவான், ரோட்ல போறவர் பகவான், எழுத்து வீட்டுக்கார் பகவான், பக்கத்து வீட்டுக்கார் பகவான், மாதிரி நிறைய கடவுள் எல்லாம் சமுதாயத்தில் உருவாக்குற. சினிமா நடிகர் கடவுளேன்னு சொல்றது, சினிமா நடிகர் ஆண்டவரேன்னு சொல்றது, ஆண்டவரையும் கடவுளுடைய மதிப்பையும் தாழ்த்தி விடுகிறார்கள். ஒரு சாதாரண மனிதனை கடவுள் என்று அழைப்பது, ஆண்டவர் என்று அழைப்பது, இது கடவுளுடைய தனித்தன்மையும் அவரது உயர்ந்த நிலையும் தாழ்த்தி விடுவது. அவதாரம் என்றால் நேற்று பெய்த மழையில் முளைத்த கொடைக்காலன் அல்ல அவதாரம். நேற்று மழை பெஞ்சதுன்னா இன்னைக்கு ஒரு கொடைக்காலன் முளைக்கும். அந்த மாதிரி புதுசு புதுசா போலி அவதாரங்கள் வந்து. அப்ப அவதாரங்களை எப்படி அடையாளம் காண்பது? அவதாரம் என்றால் ஆன்மீக உலகிலிருந்து இறங்கி வருது, மேலிருந்து இறங்கி, ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி வருது அவதாரம். அப்ப இது அவதாரம் தானா? இந்த அவதாரம் கிருஷ்ணரின் அவதாரம் தானா? இந்த அவதாரம் பகவானின் அவதாரம் தானா? எப்படி என்று அவதாரங்களை அடையாளம் காண்பது? அவதாரங்களை அடையாளம் காண்பதற்கு சில ஒப்பனைகள்லாம் உண்டு, ஒப்பிட்டு பார்க்கிறது. அதாவது இதெல்லாம் நம்ம செக்லிஸ்ட் வச்சு, கையில ஒரு செக்லிஸ்ட் பரிசோதிக்க.
பரிசோதனை லிஸ்ட் ஒண்ணு கையில வச்சுக்கணும். இவர் இறைவனின் அவதாரம் தானா, இவர் கடவுளின் அவதாரமா பரிசோதிக்க வேண்டும். ஒரு லிஸ்ட் ஒண்ணு வச்சு ஒன்னொன்னா டிக் பண்ணிட்டு வரும். முதல்ல இவர் கடவுளின் அவதாரம் என்று சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றனவா? பாகவதம், இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்கந்த புராணம், அப்புறம் பிரம்ம புராணம், பத்ம புராணம் மாதிரி புராணங்கள், பகவத்கீதை, பாகவதம், இந்த மாதிரி இதிகாச புராணங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றதா? சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா? சாஸ்திரத்தில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கா? அப்போ டிக் பண்ணி எஸ். இந்த வேதத்துல இந்த அத்தியாயத்துல இத்தனாவது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு இறைவன் இப்படி இறங்கி வருவார், இந்த இடத்துல இப்படி தோன்றுவார், இந்த யுகத்துல வருவார், இந்த அவதாரம் செய்வார் அப்படின்னு சாஸ்திர பிரமாணம். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரியம். சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திர பிரமாணம் இல்லாம நாம் யாரையுமே அவதாரமா ஏத்துக்க முடியாது. அப்ப ஒன்று சாஸ்திரம் சொல்லியிருக்கா. இரண்டாவது மாபெரும் ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்களா? ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூர், தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா? ஆச்சாரியர்கள் அங்கீகரித்திருக்காங்களா? சாஸ்திரத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றனவா? ஆச்சாரியர் அங்கீகரிச்சிருக்காங்களா? சாது, சாஸ்திரம், குரு. அதுக்கப்புறம் அவர் யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல்கள் புரியவர. அவதாரம் என்று சொன்னால் யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல். உதாரணத்துக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவர்தன மலையை கொடையா பிடிச்சார். 3 மாத குழந்தையா இருக்கப்போ பூதனை என்ற அரக்கிய வதம் செய்தார். இந்த மாதிரி யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல்களை செய்தார். அதுக்கப்புறம் அவர் பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை காண்பித்தார். பகவான் கிருஷ்ணர் அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு தன்னுடைய விராட ரூபம், விஸ்வரூபம், பிரம்மாண்டமா ரூபத்தை காமிச்சார். அதுக்கப்புறம் அவருடைய கரங்கள்லயும் பாதங்கள்லயும் நிறைய சின்னங்கள்லாம் இருக்கும். சங்கம், சக்கரம், கதை, தாமரை, தேர், அங்குசம், கொடை, வில்லு, ஜெபமாலை, இந்த மாதிரி பல சின்னங்கள் பொறிக்கப்படும். அவருடைய பகவானுடைய பாதங்களையும் கரங்களையும், பகவானுடைய திருப்பாதத்திலும் திருக்கரத்திலும் பல்வேறு தெய்வீகமான சின்னங்கள் பொறிக்கப்படும். இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்திக்கிறது அவர் இறைவனின் அவதாரம். அப்ப என்னென்ன பாயிண்ட் நம்ம செக்லிஸ்ட் வச்சுக்கணும். இந்த மாதிரி அவர் கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா? ஆச்சாரியர் ஒப்புக்கொண்டிருக்காங்களா? அப்புறம் யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல்களை பண்றாரா? அவர் விஸ்வரூபம் காண்பித்திருக்கிறாரா? அவர் கரங்கள்லயும் பாதங்களையும் சின்னங்கள் இருக்கின்றனவா? இந்த மாதிரி சில சோதனைகள்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அவர் அவதாரமா ஒப்புக்கொள்ள முடியும். அப்ப இங்க பாகவதம் 3ஆம் அத்தியாயத்துல, ஃபர்ஸ்ட் கேண்டோ 3rd சாப்டர், இந்த 3ஆம் அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள் பட்டியல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு முந்தைய அத்தியாயங்கள்ல சௌனகாதி முனிவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்னொன்னா பதில் அளிச்சிட்டார். முதல் அத்தியாயத்துல சௌனகாதி முனிவர்கள் கேட்ட கேள்விக்கு சூத கோசாமி பதில் அளித்து கொண்டு வருகிறார். பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பத்தி சொல்லுங்க, பகவானின் பல்வேறு லீலைகளை பத்தி சொல்லுங்க, புருஷ அவதாரங்களை பத்தி சொல்லுங்க, படைப்பை பற்றி சொல்லுங்க, கிரியேஷன், இதெல்லாம் அவங்க கேட்டாங்க. அப்போ இந்த அத்தியாயத்துல பகவானின் அவதாரங்களை 6 வகைப்படுத்தியிருக்காங்க. பகவானுடைய அவதாரங்களை 6ஆக பிரித்திருக்கிறார்கள். குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்திராவதாரம், புருஷாவதாரம், சத்யாவேஷ அவதாரம். குணாவதாரம், லீலாவதாரம், யுகாவதாரம், மன்வந்திராவதாரம், புருஷாவதாரம், சத்யாவேஷ அவதாரம். 6 வகைப்படுத்திருக்காரு. இப்போ இங்க இது எங்கிருந்து தொடங்குதுன்னா புருஷ அவதாரத்துல இருந்து தொடங்குது. இந்த முதல் ஸ்லோகத்துல புருஷ அவதாரத்தை பத்தி சொல்லி, அந்த புருஷ அவதாரத்துல ஃபர்ஸ்ட் காரண உதக சாய் விஷ்ணு. காரணா மீன்ஸ் காஸ். ஹி இஸ் த காஸ் ஆஃப் ஆல் காசஸ். எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவர்தான் காரணா. அந்த காரண உதக சாய், காரண கடல், நாராயணுடைய மேலிருந்து வரக்கூடிய வேர்வை துளியே சமுத்திரமாக இருக்கின்றது. அவர் உடலிருந்து வர நீர் ஜலமா இருக்கு, அந்த சமுத்திரம் காரண கடல். அந்த காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்கார் காரண உதக சாய் விஷ்ணு. காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் காரண உதக சாய் விஷ்ணு. எக்கார்ணவா ஜலே பஜதிஸ்ம யோக நித்ரம் அனந்த ஜகதண்ட சரோம கூபா ஆதார சக்தி மவலம் பரம் ஸ்வமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி.
காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் கார்னோசாய் விஷ்ணு. அந்த கார்னோசாய் விஷ்ணுவுக்கு காரண கடல்ல ஆதிசேஷன்கிற பாம்பு படுக்கை கிடையாது. அவருடைய நாபியில தாமரை தண்டு கிடையாது. அவருடைய பாதத்துல லட்சுமி தேவி கிடையாது. அவர் காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்கார். அவற்றிலிருந்து எண்ணற்ற அண்ட சராசரங்கள் உற்பத்தி ஆகும். கார்னோசாய் விஷ்ணுடைய உடல்ல இருந்து எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் அண்ட சராசரங்கள் உற்பத்தி ஆகின்றது. கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள். அப்ப கார்னோசாய் விஷ்ணுடைய உடல்ல இருந்து ரோம கூபத்திலிருந்து கோடிக்கணக்கான அண்டங்கள் உற்பத்தி ஆகின்றது அப்படிங்கிறது. அவர் அந்த கார்னோசாய் விஷ்ணு அவர் தான் முதல் புருஷாவதாரம். 3 புருஷாவதாரம். புருஷாவதாரத்துல 3 நபர்கள், 3 பேர். காரண உதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, ஷீரோதகசாயி விஷ்ணு. காரண உதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, ஷீரோதகசாயி விஷ்ணு. இந்த 3 பேரு புருஷாவதாரம். அதுல ஃபர்ஸ்ட் காரணோதசாயி விஷ்ணு. அந்த காரணோதசாயி விஷ்ணுவோட உடல்ல இருந்தா எண்ணற்ற அண்டங்கள் பிரம்மாண்டங்கள் வருது. அப்புறம் அவர் ஒரு அண்டத்துக்குள்ளே நுழையிறார். அண்டாந்தரஸ்து பரமானு சயாந்தரஸ்தம். அவர் ஒரு அண்டத்துக்குள்ளே இந்த கார்னோசாய் விஷ்ணு நுழையிறார். இப்படி இந்த முதல் ஸ்லோகத்துல கார்னோசாய் விஷ்ணு பற்றிய வர்ணனைகள் சொல்லியிருக்கு. இவர்கிட்ட இருந்துதான் படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகள், இந்த பிரபஞ்ச சிருஷ்டி, இந்த பிரபஞ்சம், இந்த ஜட உலகம், இந்த பௌதிக உலகம் படைப்பதற்கு தேவையான 24 மூலக்கூறுகள் பிரதானான் பேரது. 24 மூலக்கூறுகள் பிரதானம். அந்த பிரதான உற்பத்தியாவது மகத்தத்துவம் என்று பெயர். 24 மூலக்கூறுகள் சேர்ந்தது மகத்தத்துவம். இந்த மகத்தத்துவம் யார்கிட்ட தோன்றுது? காரணோதகசாய் விஷ்ணு இருந்து. 5 பஞ்சமகாபூதங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுகர் பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடேர்க்கின் முக்குணங்கள், இதெல்லாம் இணைந்துதான் மகத்தத்துவம். இதற்கெல்லாம் காரணம், இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கே காரணமா இருக்கிறவர் காரணோதகசாய் விஷ்ணு. இது முதல் பதத்துல இந்த மகத்தத்துவம், படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகள், இது எல்லாமே காரண உதகசாய் விஷ்ணு தான் தோன்றியது. அவர் தான் மகாவிஷ்ணு, அவர்கிட்ட தான் தோன்றியது. அதுக்கப்புறம் அந்த கார்னோசாய் விஷ்ணு என்ன பண்றாரு? ஓரொரு அண்டத்துக்குள்ளே நுழைந்து அந்த அண்டத்துல கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற அந்த விஷ்ணு கர்ப்போதகசாய் விஷ்ணு. அந்த கர்ப்போசாய் விஷ்ணு ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கிறார். கர்ப்ப கடலில் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கும் கர்ப்போசாய் விஷ்ணுடைய நாபிலிருந்து ஒரு தாமரை தண்டு. அந்த தாமரை தண்டுக்குள்ள 14 லோகங்கள். அந்த தாமரை தண்டின் மேல் பாகம், முதல் பாகம் சத்தியலோகம். அதுல ஒரு தாமரை பூ, அது மேல பிரம்மா உட்கார்ந்துருக்க. அப்போ இந்த கார்போசாய் விஷ்ணு கார்னோசாய் விஷ்ணு ஒரு அண்டத்துக்குள்ளே நுழைந்து அந்த கர்ப்ப கடல்ல கர்ப்போசாய் விஷ்ணுவா சயனம் பண்ணியிருக்கார் ஆதிசேஷன் மேல. இப்ப ஆதிசேஷன் வந்துட்டாரு. நாபில தாமரை தண்டு வந்தாச்சு. அந்த தாமரை தண்டுக்குள்ள 14 லோகம். அங்க பிரம்மா வந்து விட்டார். அப்ப கர்ப்போசாய் விஷ்ணு தான் பிரம்மா தோன்றுகிறார். அதுக்கப்புறம் அந்த கர்ப்போசாய் விஷ்ணுடைய பாதத்துல லட்சுமி தேவி சேவனம் பண்ணிட்டு இருக்கார், பாத சேவனம். இது கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற கர்ப்போசாய் விஷ்ணு. யஷாம்பசி சயானஸ்ய யோக நித்ராமிதன்வதஹ நாபிஹ்ரத்தாம்புஜாத் ஆசித் பிரம்ம விஸ்வ ஸ்ருஜாம்பதி. 2வது ஸ்லோகம். புருஷரின் ஒரு பாகம் பிரபஞ்ச நீரில் பள்ளி கொண்டிருக்க அவரது உடலின் நாபி குலத்திலிருந்து ஒரு தாமரை தண்டு முளைக்கிறது. இந்த தாமரை தண்டின் மீதுள்ள தாமரை மலரிலிருந்து பிரபஞ்சத்தில் உள்ள சிருஷ்டிகர்த்தர், அவர் அனைவருக்கும் தலைவரான பிரம்மா தோன்றுகிறார். நம்ம பிரம்மா யார்ட்டும் தோன்றுகிறார்? கர்ப்போசாய் விஷ்ணு. அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு சிருஷ்டிப்புக்கான நாலேஜ், படைப்புக்கான அறிவு பகவான் பிரம்மாவுக்கு கொடுக்கிறார். பிரம்மா உயிர்வாளிகளை படைக்கிறார். அந்த ஒரு உயிர்வாளி இதயத்துக்குள்ளேயும் ஷீரோதகசாய் விஷ்ணு பகவான் பரமாத்மா இருக்கிறார். ஷீரோதகசாய் விஷ்ணு ஒரு ஜீவாத்மா கூடயும் பகவான் பரமாத்மா இருக்கார், ஷீரோதகசாய் விஷ்ணுவா. இந்த 3 அவதாரம், புருஷ அவதாரங்கள். முதலில் கார்னோசாய் விஷ்ணு, பின்பு கர்ப்போசாய் விஷ்ணு, அதுக்கப்புறம் ஷீரோதகசாய் விஷ்ணு. இந்த 3 விஷ்ணு யார் ஞாபகம் வைத்துக் கொள்றாங்களோ, இந்த 3 விஷ்ணு யார் அறிந்து கொள்றாங்களோ, அவங்க பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவாங்க, அவங்க பிறவா நிலை அடைவாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி. அதனால இந்த 3 விஷ்ணுக்களும் புருஷ அவதாரங்கள். அப்ப முதல் 2 ஸ்லோகத்துல புருஷ அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கு. அடுத்தது 3வது ஸ்லோகம். யஷாவயவ சம்ஸ்தானை
கஸ்பிதோ லோக விஸ்தரஹ தத்வை பகவதோ ரூபம் விஷுத்தம் சத்வமூர்ஜிதம். பிரபஞ்ச கிரக அமைப்புகள் அனைத்தும் புருஷரின் பரந்த பௌதிக மூலப்பொருட்களோடு அவருக்கு எவ்வித சம்மதமும் இல்லை. அவரது உடல் மிகச்சிறந்த ஆன்மீக நிலையிலேயே எப்பொழுதும் இருக்கிறது. அப்போ இந்த 3ஆம் ஸ்லோகத்துல இந்த பிரபஞ்சமே ஒட்டுமொத்த பகவானுடைய அந்த விராட ரூபத்துக்குள்ள இருந்தாலும் அதுல இருந்து அவர் விலகியே இருக்கார். பகவான் சச்சிதானந்த ரூபம். பகவானுடைய உருவம் பகவானுக்கு உருவம் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? நம்மை போல அவர் உருவம் அல்லன்னு அர்த்தம். இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மை போல அவருக்கு உருவம் இல்லைன்னு அர்த்தம். அவருடைய உருவம் சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். அதனால அந்த பகவான் அவற்றிலிருந்து 24 மூலக்கூறுகள் தோன்றினாலும், ஜடையர்க்கின் முக்குணங்கள் தோன்றினாலும், அவர் இந்த பிரம்மாண்டமான பௌதிக உலகங்களை சிருஷ்டித்தாலும் அவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்காரு. இந்த ஜட உலகத்தோட பகவான் நேரடியா எந்த ஒரு சம்பந்தம் வச்சுக்கிறது இல்லை. மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம். தனது கடைக்கண் பார்வை செலுத்துவதாலேயே பகவான் மகாவிஷ்ணு தன் கடைக்கண் பார்வை செலுத்துவதாலேயே இந்த மகத்துவத்தை இயக்க செய்து விடுகிறார். இந்த மகத்துவத்தை இயக்க செய்து விடுகிறார். அதனால அவரு ஜட உலகத்தோட நேரடியாக தொடர்பு கொள்வதில்லை. ஜடத்துக்கும் அவருக்கும் ஆக வேண்டியது ஒண்ணும் கிடையாது. சோ ஜட பொருளுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவருக்கு தோன்றினாலும் அவர் அதுக்கு அப்பாற்பட்டவர் இருக்கார். அப்படின்னு இந்த 3ஆம் ஸ்லோகத்துல பகவானுடைய தெய்வீக தன்மையை பற்றி நிலையாற்று. அவர் அந்த விஸ்வரூபம் எடுத்துட்டாலும், அந்த விராட் ரூபத்தை வெளிப்படுத்தினாலும் அதனால் அவர் களங்கம் அடைவதில்லை, அதனால் அவர் பாதிப்படைவதில்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து 4வது பதம். பஷ்யந்தியதோ ரூபம் அத பிரசக்ஷுஷ சகஸ்ரபாதோரு புஜானநாத்புஜம் சகஸ்ரமூர்த்த ஸ்ரவணாக்ஷி நாக்ஷிகம் சகஸ்ரமௌலி அம்பர குண்டலோல் ரசத். இதுல என்ன சொல்லியிருக்கு? 4வது பதத்துல அற்புதமான கால்கள், தொடைகள், கரங்கள் மற்றும் முகங்கள் ஆகியவற்றை ஆயிரக்கணக்கில் பெற்றிருப்பவரான தெய்வீக வடிவிலுள்ள புருஷரை பக்தர்கள் தங்களது பக்குவமடைந்த கண்களினால் காண்கின்றனர். அந்த உடலில் ஆயிரக்கணக்கான தலைகள், காதுகள், கண்கள் மற்றும் மூக்குகள் ஆகிய உள்ளன. அவை ஆயிரக்கணக்கான கிரீடங்களாலும் பிரகாசி குண்டலங்களாலும் மற்றும் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒருத்தர் பகவானை எப்படி பார்க்கணும்னு சொல்லி அவருடைய விராட் ரூபத்துக்குள்ள அனைத்தும் இருக்கு. அர்ஜுனன் பார்த்தார் 1000 தலைகள், 1000 கிரீடங்கள், கரங்கள், பல்வேறு ஆயுதங்கள், அஸ்திரங்கள், ஆபரணங்கள். அர்ஜுனன் எல்லா திசைகளும் பிரகாசிக்கூடியதார். ஆனா பகவான இந்த சடக்கண்களால பார்க்க முடியாது. ஊனக்கண்ணால, இந்த பௌதிக கண்ணால பகவானை காண முடியாது. அப்ப விஸ்வரூபத்தை காண வேண்டுமா? விஸ்வரூபம் கூட பகவானுடைய பௌதிக தோற்றம் தான். அந்த விஸ்வரூபத்தை ஒருவர் காண வேண்டுமானால் இந்த கண்ணால காண முடியாது. அர்ஜுனனுக்காக ஒரு பார்வை பகவான் கொடுக்கிறார். அர்ஜுனனுக்கு ஒரு பார்வை கொடுத்துட்டு, அர்ஜுனா இந்த கண்களால் உன்னை என்னுடைய விஸ்வரூபத்தை காண முடியாது, நான் உனக்கு இனி ஒரு பார்வை கொடுக்கிறேன்னு சொல்லி அவரு அந்த தெய்வீகமான பார்வை கொடுத்தார். அப்பதான் அர்ஜுனால விஸ்வரூபத்தை காண முடிந்தது. ஆனா பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை காண வேண்டுமானால், ஷாமசுந்தர ரூபத்தை காண வேண்டுமானால், பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சலேன சந்தர் சதைவ ஹதயேஷு விலோகயந்தி யம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவானுடைய தெய்வீகமான ரூபத்தை காண வேண்டுமானால் பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்ணாலதான் பார்க்கணும். தற்போதைய புலன்கள் அசுத்தமா இருக்கிறதுனாலையும், புலன்கள் குறைபாடுடையது. நம்முடைய புலன்கள் அசுத்தமானது, குறைபாடுடையது. இந்த ஜட புலன்களை கொண்டு பகவானை உணர முடியாது. பக்தி தொண்டால மட்டும்தான் பகவானை உள்ளவாறு காண முடியும். பக்தியாமா அபிஜானாது. அப்ப பிரேமம் என்ற மை பூசப்பட்ட கண்களால மட்டும்தான் பகவானை காண முடியும். ஜடக்கண்களால பகவானை காண முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லு. அடுத்து 5வது பதம். ஏதன்னாவதாராணாம் நிதானம் பீஜமவ்யயம் யஷாம் சாம்சேன ஸ்ருத்யத்தே தேவ திஜ்யன்னராதயः. பிரபஞ்சத்தில் உள்ள பலவையான அவதாரங்களுக்கு மூலமாகவும் அழிவற்ற வித்தாகவும் இருப்பது இந்த வடிவமே ஆகும். புருஷ அவதாரத்தின் 2வது வடிவம். இந்த வடிவத்தின் அணுக்களிலும் பகுதிகளிலும் இருந்தே தேவர்களும் மனிதர்களும் பல்வேறு ஜீவராசிகளும் படைக்கப்பட்டனர். கார்போசா விஷ்ணு. புருஷ அவதாரத்தின் 2வது பாகம் கார்போசா விஷ்ணு. அவற்றிருந்துதான் எல்லாமே தோன்றுது.
மகத்தத்துவத்திலிருந்து எண்ணற்ற புருஷர் மகத்தத்துவத்தில் எண்ணற்ற பிரபஞ்சங்களை படைத்த பின் கார்போஷா விஷ்ணு எனப்படும் இரண்டாவது புருஷாவதாரத்தின் மூலமாக ஒவ்வொன்றுக்குள்ளும் பிரவேசித்தார். ரைட். அப்போ பகவான் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. அப்ப மேலும் இங்க வந்து பிரபுபாதா வந்து அந்த கார்போஷா விஷ்ணு எப்படி தன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்கிறத விவரிச்சு சொல்றாரு. முன்னே பேசுன மாதிரி இந்த 3 புருஷாவதாரங்கள் பத்தியும் பொருளுரையில பிரபுபாதா விவரிச்சு சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த பொருளுரையில மனுக்களை பற்றியும் எழுதியிருக்கார் பிரபுபாதா. முதல்ல 3 புருஷாவதாரங்களை பத்தி சொன்னார். அந்த புருஷாவதாரங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் பிரபுபாதர் வந்து ஜீவ தத்துவத்தை பத்தி சொல்றார். அப்புறம் முதல்ல விஷ்ணு தத்துவங்களை பத்தி சொல்றார், அப்புறம் ஜீவ தத்துவத்தை பத்தி சொல்றார், அப்புறம் சிவ தத்துவத்தை பத்தி சொல்றார், அப்புறம் மன்வந்தர்களை பத்தி சொல்றார். மன்வந்தர அவதாரம் பிரம்மாவுடைய ஆயுள் காலத்தில் ஒரு நாளில், அதாவது 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், 1, 10, 100, 1000, 10,000, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 4 கோடியே 30 லட்சம். 43 லட்சம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10, 43 லட்சம். 43 லட்சத்தை 1000ஆல பெருக்குனா ஒரு சூரிய ஆண்டுன்னு சொல்லியிருக்கு. 43 லட்சம் வருஷத்தை 1000ஆல பெருக்குனா ஒரு சூரிய ஆண்டு. இந்த ஒரு சூரிய ஆண்டு வந்து சூரிய ஆண்டுகள் 43 லட்சத்தை 1000ஆல பெருக்கிற சூரிய ஆண்டுகள் வரும்போது அந்த சூரிய ஆண்டுக்குள்ள 14 மனுக்கள் தோன்றுகின்றார்கள். பிரம்மாவின் ஒரு மாதத்தில் 420 மனுக்களும் அவரது ஒரு ஆண்டில் 5040 மனுக்களும். இந்த கணக்குப்படி பிரம்மாவின் 100 ஆண்டுகள் வாழ்கின்றார். ஆகவே பிரம்மாவின் ஒரு ஆயுள் காலத்தில் 5,04,000 மனுக்கள் வந்து போறாங்க. பிரம்மாவுடைய ஒரு லைஃப் டைம்ல 5,04,000 மனுக்கள் வந்து போறாங்க. இந்த மாதிரி பிரம்மாவுடைய ஆயுள் காலம் வினோதமானது, மனுக்களுடைய ஆயுள் காலம் வினோதமானது. அப்புறம் மனுக்களுடைய பேரெல்லாம் சொல்லிட்டாங்க, என்னென்ன மனுக்கள் இருக்காங்க, அது லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காரு பிரபுபாதா. அதுக்கப்புறம் இங்க பிரபுபாதா வந்து இந்த அவதாரங்களை பத்தி சொல்றாரு. நம்ம முன்னே சொன்ன மாதிரி வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்லாம் பிரபுபா எழுதியிருக்காரு. இப்போ 6வது பதம். சயேவ பிரதமம் தேவஹ கௌமாரம் சர்க்கமாஸ்ரிதஹ சசார துஷ்டரம் பிரம்மா பிரம்மச்சரியம் அகண்டிதம். முதலாக படைப்பின் துவக்கத்தில் பிரம்மாவின் திருமணமாகாத 4 புத்திரர்கள் குமாரர்கள் இருந்தனர். இவர்கள் பரபிரம்மத்தை உணரும் பொருட்டு பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்றிருந்ததால் கடும் தவங்களை மேற்கொண்டனர். இப்போ இந்த ஸ்லோகத்திலிருந்து 6ஆம் பதத்திலிருந்து ஓரொரு அவதாரங்களை பற்றியும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இந்த அவதாரம் எதுக்காக தோன்றுனாங்க, இந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன, இந்த அவதாரம் எந்த கேட்டகிரியில வர்றாங்க. இந்த 6 கேட்டகிரி பகவானுடைய அவதாரத்தை 6 வகைப்படுத்தணும் இல்லையா? குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், புருஷாவதாரம், மன்வந்தர அவதாரம், சத்யாவேஷ அவதாரம். இப்போ முதல்ல நம்ம பார்த்தது 3 புருஷாவதாரம். 3 புருஷாவதாரம் காரணோதகசாய் விஷ்ணு, கர்ப்போஷாய் விஷ்ணு, சீரோதகசாய் விஷ்ணு. 3 புருஷாவதாரத்தை பத்தி பேசியாச்சு. இப்ப அடுத்தது இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல ஓரொரு அவதாரத்தை பத்தி சொல்லுவாங்க. இப்ப நம்ம படிச்ச 6ஆம் ஸ்லோகம் வந்து சத்யாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஜீவாத்மா பகவானால சக்தி அளிக்கப்படும் போது அந்த அவதாரம் சத்யாவேஷ அவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஜீவாத்மா பகவானால சக்தி அளிக்கப்படும் பொழுது அந்த அவதாரம் சத்யாவேஷ அவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப பிரம்மாவிடமிருந்து தோன்றிய 4 குமாரர்கள். சரி, அதுக்கு முன்னாடி பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் இந்த 3 பேர் குண அவதாரம். அப்ப 3 புருஷாவதாரத்தை பத்தி, புருஷாவதாரம் 3 அதை பத்தி பேசியாச்சு. அடுத்து குண அவதாரம் 3, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர். சத்துவகுணத்துக்கு அதிபராக மகாவிஷ்ணு, ரஜோகுணத்துக்கு அதிபராக பிரம்மதேவர், தமோ குணத்துக்கு அதிபராக சிவபெருமான். இவங்க குண அவதாரம். புருஷாவதாரம் முடிஞ்சது, குண அவதாரம். இப்ப அடுத்தது இந்த சனத்குமார், 4 குமாரர்கள். சனத்குமாரா, சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரா. இந்த 4 குமாரர்கள் பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம்.
சக்தியாவேச அவதாரம். இவங்க திருமணமே செய்து கொள்ளாமல் பிரம்மச்சரியம் கடைபிடித்து பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்யறாங்க. இந்த சனத்குமாருடைய சம்பிரதாயத்துக்கு குமார சம்பிரதாயம் என்று பெயர். குமார சம்பிரதாயம். இந்த குமாரர்கள் 4 பேரும் நாரதரிடம் ஆசி பெற்றுக்கொண்டு, அல்லது மகாதேவ், நாரதர் மகாதேவ் எப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சில இடங்கள்ல நாரதர் சொல்லிட்டு, ஒரு சில மகாதேவ் சிவபெருமான். இவங்களுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த குமாரர்கள் பெரும் ஆச்சாரியராக திகழ்றாங்க. ஒரு சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரி, குமார சம்பிரதாயம், சனத்குமார சம்பிரதாயம். இவங்க பகவானை பற்றி சாஸ்திரம் எழுதியிருக்காங்க. சனத்குமார சங்கீதா. சனத்குமார 4 பேர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, ஒரு வேத நூல். அந்த வேத நூலுக்கு அந்த சாஸ்திரத்துக்கு சனத்குமார சங்கீதா என்று பெயர். அப்ப இவங்க இந்த குமார சம்பிரதாயம் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுளும் ஸ்தாபனம் செய்யறாங்க. 4 குமாரர்கள். இவங்க பிரம்மாட்டிருந்து தோன்றிய உடனே, பிரம்மாட்டிருந்து இந்த 4 குமாரர்கள் வந்தாங்க. பிரம்மாட்டிருந்து 4 குமாரர்கள் தோன்றிய உடனே பிரம்மதேவர் இந்த குமாரர்களை பார்த்து, நீங்க சந்ததிகளை உற்பத்தி பண்ணுங்க, நீங்க உயிர் வாழ்களை படைக்கக்கூடிய சந்ததிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய சேவையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனா இவங்களுக்கு அதுல நாட்டம் கிடையாது. இவங்க 4 பேரும் பிரம்மத்தை உணர்ந்த, தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். இவங்க தவம் செய்யறதுக்காக காட்டுக்கு போறாங்க. அப்பாவுடைய வார்த்தையும் கேட்காம அந்த அப்பாவுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டு இவங்க காட்டுக்கு போறாங்க தவம் செய்யறது. அப்போ பிரம்மாவுக்கு கோபம் வந்து, இந்த குமாரர்கள் 4 பேர் நான் சொல்லி கேட்காம போறாங்க, கோபம் வந்தது. ஆனா பிரம்மா தன்னை கட்டுப்படுத்தின்றாரு. ஏன்னா இந்த 4 குமாரர்கள் நல்ல வழியில தான் போறாங்க, இறைவனை பிரம்மத்தை தியானிக்கிறதுக்காக போறாங்க. அதனால தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்றார். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் ருத்ரன் தோன்றுகிறார், ருத்ரன். அப்ப இந்த குமாரர்கள் 4 பேரும் தன்னை பாலகனாவே, சிறுவனாவே வைத்துக் கொள்றாங்க. ஏன்னா இளமை பருவம் வந்து விட்டால் காமம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தலை தூக்கி விடும். அதனால குழந்தைகளாவே இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த 4 குமாரர்களும் குழந்தைகளாவே இந்த பூமியை வலம் வர்றாங்க. அதனால இந்த 4 குமாரர்கள் தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்யறதுனால இவங்க பகவானால சக்திகளுப்பட்ட சத்தியாவேஷ அவதாரம். இந்த சம்பிரதாயத்துல தோன்றியவர் தான் நிம்பார்க்க ஆச்சாரியர். குமார சம்பிரதாயத்தில் தோன்றியவர் நிம்பார்க்க ஆச்சாரியர். ரைட். அப்ப இந்த 4 குமாரர்கள் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். அடுத்தது 7வது பதம். திவிதீயம் து பவாயாஸ்ய ரசாதலகதாமகிம் உத்தரிஷ்யனுபாதத்த யக்ஞேஷ சௌகரம் பபுகு. எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவரான பரமபுருஷர் ஒரு பன்றியின் அவதாரத்தை 2வது அவதாரமாக ஏற்றார். மேலும் பூமியின் நன்மைக்காக அவர் பிரபஞ்சத்தின் மிக தாழ்ந்த பிரதேசத்திலிருந்து அதை உயர்த்தினார். அப்ப முதல்ல சொன்னது 4 குமாரர். அந்த 4 குமாரர்களும் சத்தியவேஷ அவதாரம் கேட்டகிரி. இது வராக அவதாரம், இது லீலா அவதாரம். ஒரு குறிப்பிட்ட லீலை செய்வதற்காக பகவான் வராக அவதாரம் செய்தார். வசதி தசன சிகரே தரணி தவலக்னா சசினி கலங்க கலேவனி மாக்னா சசினி கலங்க கலேவனி மாக்னா கேசவத் தா சுகர ரூபா கேசவத் தா சுகர ரூபா ஜய ஜெகதீஷ ஹரே ஜய ஜெகதீஷ ஹரே ஜய ஜெகதீஷ ஹரே. அவர் ஏன் காட்டுப்பன்றியின் வடிவை எடுத்தார்? அவர் தேடுறார் பூமி எங்க இருக்குன்னு. இந்த இரண்யாக்ஷன்ற அசுரன் இந்த பூமியை கொண்டு கர்ப்ப கடல்ல ஒழிச்சு வச்சிருக்க. அப்ப பாருங்க, கர்ப்ப கடல்ங்கிறது பூமிக்குள்ள இல்ல, கர்ப்ப கடல் தான் பூமி இருக்கு. கர்ப்ப கடல் பூமிக்குள்ள இல்ல, கர்ப்ப கடல் பூமிக்குள்ள கர்ப்ப கடல் இல்ல, கர்ப்ப கடலுக்கு மேலதான் பூமி இருக்கு. அதனால இந்த இரண்யாக்ஷன் என்ன பண்ணா, பூமியை கொண்டு கர்ப்ப கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சிட்டான். பகவான் வராகமூர்த்தி அவதாரம் பண்ணி அந்த பூமாதேவி தேடி பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தன் பக்தனை காத்து அசுரனை தண்டிப்பதற்காக பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறார். அப்போ இந்த இரண்யாக்ஷன் என்ற பேராசையின் சொரூபம், இரண்யாக்ஷன் பேராசை என்ற சொரூபம். இந்த பேராசை என்பது பெரு நஷ்டம்னு தமிழ்ல படிச்சு, பேராசை பெரும் நஷ்டம். இந்த பேராசைங்கிற குணம் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடையானது, பெரும் தடை பேராசை. டூ மச் கிரீடி. அத்தியாகார பிரயாசஸ்ய பிரஜல்பா நியமாகிரகா ஜனசங்கஸ்ய லௌல்யக்ஷ சக்தி பக்தி வினஷ்யதி. பேராசைப்பட்டா இருக்கிற பக்தியும் போல்.
அதனால இந்த பேராசை என்ற அரக்கன் இரண்யாக்ஷன், பேராசையின் சொரூபம் இரண்யாக்ஷன். இந்த இரண்யாக்ஷனை யாரால கொல்ல முடியும்? பேராசை என்ற அரக்கனை பகவானால தான் வெல்ல முடியும். அதனாலதான் நமக்கு பேராசை வரக்கூடாதுன்னா பகவானுடைய தாமரை பாதங்களை எப்பொழுதும் பற்றி கொண்டு எளிமையாக பணிவாக பக்தி தொண்டு செய்யும். அப்போ இந்த வராகமூர்த்தி என்ன பண்ணார்? எர்ணியாஷ் கூட சண்டை போட்டு அவனை வதம் செய்து பூமியை தன்னுடைய நிலையான இடத்துல வச்சுட்டார். அதனால இங்க இரண்யாக்ஷன் பேராசை அசுரனை வதம் செய்யறது, பேராசை என்ற அரக்கனை கொள்வதற்காக பகவான் வராகமூர்த்தி அவதரித்து பூமியை காத்தார். அடுத்தது 8வது பதம். திருதீயம் ரிஷி சர்க்கம் வை தேவர்ஷித்வம் உபேத்யசஹ தத்ரம் சாத்வதம் ஆஷ்ட நைஷ்கர்மியம் கர்மனாம் யதஹ. ரிஷிகளின் யுகத்தில் முழுமுதற் கடவுள் தேவரிஷி நாரதரின் வடிவில் 3வது சத்தியாவேஷ அவதாரத்தை ஏற்றார். இவர் தேவர்களுக்கு இடையில் சிறந்த முனிவராக இருந்தார். அவர் பக்தி தொண்டுக்கு சம்பந்தப்பட்டவையும் பலன் கருதாத செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய வேதங்களின் விளக்க உரைகளையும் தொகுத்தார். இப்ப நாரதரும் பகவானுடைய அவதாரம் தான். அவர் எந்த கேட்டகிரி? சத்தியாவேஷ அவதாரம். நாரத முனிவர் பகவானால சக்தி அளிக்கப்பட்டவர், அவர் சத்தியாவேஷ அவதாரம். ரைட். நாரதா என்றால் நாராயணனை தருபவர். நாரதர் என்றால் பகவான் மேல களங்கமில்லாத பக்தியை தருபவர். அவர் நீங்க எல்லாரோடையும் சேர்த்துக்குவாங்க. நாரதர பக்தர்னு சொல்லுவாங்க, நாரதர முனிவர்னு சொல்லுவாங்க, நாரதர ரிஷின்னு சொல்லுவாங்க, நாரதர தேவ ரிஷின்னு சொல்லுவாங்க. தேவர்களுக்கு மத்தியிலையும் அவர் சிறந்தவர், முனிவர்களுக்கு மத்தியிலையும் அவர் சிறந்தவர், ரிஷிகளுக்கு மத்தியிலையும் சிறந்தவர், பக்தர்களுக்குள்ளேயும் சிறந்தவர். அதுதான் நாரதர். நாரதருடைய அனுகிரகம் இல்லாம நீங்க ஒரு பக்தரை பாகவதத்துல பார்க்க முடியாது. ஃப்ரம் த பிகினிங், பாகவதம் தொடக்கம் முதல் ஸ்கந்தத்திலிருந்து கடைசி வரைக்கும் 12ஆம் ஸ்கந்தம் வரைக்கும் பார்த்தா நாரதர் எல்லா சாப்டர்லயும் இருப்பார், எல்லா அத்தியாயங்களையும் எல்லா ஸ்கந்தத்திலும் இருப்பார். வியாசரின் குரு நாரதர், பிரகலாதரின் குரு நாரதர், சித்திரகேதுவின் குரு நாரதர், பிராக்ஷினா பரீட்சித் ராஜா அவருடைய குரு நாரதர், பிரியவரதுடைய குரு நாரதர், பாண்டவருடைய வழிகாட்டியவரும் நாரதர். சொல்லிக்கிட்டே போலாம். முதல் ஸ்கந்தத்துல வியாசதேவர், அப்புறம் 4ஆம் ஸ்கந்தத்துல துருவ மகராஜ், அதுக்கப்புறம் பிராஷினா பர்கிஷத் பிரச்சேதர்கள், 5ஆம் ஸ்கந்தத்துல பிரியவர்தா, 6ஆம் ஸ்கந்தத்துல சித்திரகேது, 7ஆம் ஸ்கந்தத்துல பிரகலாத் மகராஜ். இப்படி நாரதருடைய அனுகிரகத்தை சொல்லிட்டே போலாம். தசமஸ்கந்தத்துல வசுதேவரை சந்திக்கிறார் நாரதர். அப்படி மிருகாரி, ரத்னாகர், வால்மீகி, எண்ணற்ற பக்தர்கள். நாரத முனிவருடைய அனுகிரகத்தினால நிறைய பக்தர்கள் பக்தி தொண்டு வருகிறார். அதனால அவர் தூய பக்தி தொண்டு. நாரத முனிவர் என்ன பண்றாரு? தூய பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்யறார். அதுக்கப்புறம் பலன் கருதாத செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய வேத சாஸ்திரம், அதாவது நாரத பாஞ்சராத்திரிகா. நாரத பாஞ்சராத்திரிகாங்கிறது வேதத்துல பலநோக்கு கர்மங்கள் இல்லாம தூய பக்தி தொண்டை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். அதை நாரதர் தொகுத்திருக்கார். இந்த மாதிரி நாரதர் என்று சொன்னாலே பக்தியை தருபவர் தான். அப்ப நாரத முனிவர் பகவானால பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். கிருஷ்ண சக்தி நகிவினா தார பிரவர்த்தன். பகவானால சக்தி அளிக்கப்படாம ஒருத்தரால பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்ய முடியாது. அடுத்தது 9வது ஸ்லோகம். துர்யே தர்ம கலா சர்க்கே நர நாராயணா ரிஷி பூத்வாத்மோபசாமோபேதம் அகரோத்துஸ்தரம் தபஹ. 4வது அவதாரத்தில் பகவான் தர்மராஜனின் மனைவிக்கு நரன் நாராயணன் என்னும் இரட்டை குழந்தைகளாக அவதரித்தார். இவ்வாறு புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு முன்னுதாரணமாக விளங்கும் கடும் தவங்களை அவர் மேற்கொண்டார். நரநாராயண ரிஷி. நரநாராயண ரிஷி இன்றைக்கும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க பத்திரிகை ஆசிரமத்துல. அவங்களது ஜட கண்களால பார்க்க முடியாது. இந்த மக்களுடைய நன்மைக்காக மிகச்சிறந்த தப வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நரநாராயணன். நரன் என்றால் அர்ஜுனன், நாராயணன் என்றால் கிருஷ்ணர். எப்பவுமே நரநாராயணன் பூமியில ஒன்றாக தோன்றுகிறார்கள். இந்த நரநாராயணன் 2 பேரும் கடும் தவங்களை செஞ்சுட்டு அவங்க ரொம்ப அழகா பக்தி தொண்டை பயிற்சி பண்றாங்க. அதனால இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நரநாராயண ரிஷி தப வாழ்க்கை. தப வாழ்க்கை இல்லாம ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. அதுதான் அடுத்து வரக்கூடிய அவதாரத்துல பார்ப்போம்.
ரிஷபதேவருடைய அவதாரத்துல ஒரு தப வாழ்க்கை. ரிஷபதேவர் எத்தனாவது அவதாரம் சொல்லியிருக்கு? அடுத்து 2, 3, 4 ஸ்லோகம் கழிச்சு வருது ரிஷபதேவரை பத்தி. சரி, அப்பா அதை பத்தி பேசும். அடுத்தது 10வது ஸ்லோகம். பஞ்சமக கபிலோ நாம சித்தேஷ கால விப்ளுதம் பரோவசாசுரேயே சாங்கியம் தத்துவ கிராம விநிர்ணயம். 5வது அவதாரமான பகவான் கபிலர் பூர்ணத்துவம் பெற்றவர்களேயே முதன்மையானவராவார். படைப்புக்குரிய மூலப்பொருட்களையும் பௌதிக தத்துவத்தையும் பற்றிய ஒரு விளக்கத்தை அவர் ஆசுரி பிராமணருக்கு அளித்தார். ஏனென்றால் காலப்போக்கில் இந்த அறிவு மறைந்து போய்விட்டது. சகாலேனேக மகதா யோகோ நஷ்டப்பரந்தபா. எப்பெல்லாம் தர்மத்திலிருந்து மக்கள் விலகுறாங்களோ, எப்ப அந்த உன்னதமான அறிவு மறைந்து போகுமோ, அது திரும்பி கிருஷ்ணர் புனர்ஸ்தாபனம் செய்வார். அப்போ கர்தம முனிவருக்கும் தேவகுதிக்கும் பகவான் கபில வாசுதேவர் அவதாரம் பண்ணார். பகவான் கபில வாசுதேவர் அவதாரம் செஞ்சு தன் அன்னை தேவகுதி கிட்ட பேசுற மாதிரி அவர் நமக்கு தூய பக்தி தொண்டை சொல்லி தர்றார். சாங்கிய யோகம். சாங்கியம் என்றால் எண்ணிக்கை. சாங்கியம் என்றால் பௌதிகத்தையும் ஆன்மீகத்தையும் பிரித்து ஆராய்வது. சாங்கியம் என்றால் படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகளை பிரித்து ஆராய்வது. சாங்கிய யோகத்தை ஆராய்ச்சி பண்ணா கடைசியில் எங்க முடியும்? பக்தி தொண்டுல தான் முடியும். அதனால கபில வாசுதேவர் இந்த தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்யறார் சாங்கிய கொள்கை மூலமா. அதனால கபில வாசுதேவர் தேவகுதிக்கு மகனாக தோன்றினார். பிரபா என்ன சொல்லுவார்? 2 கபிலதேவர் இருக்காங்க வரலாற்றுல. 2 கபிலதேவர். ஒரு கபிலதேவர் நாத்திக கபிலர். அதாவது இந்த கபிலர், ஒரு கபிலர் நாத்திக கபிலர். அவர் என்ன பண்ணாரு? சாங்கிய கொள்கையை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த 24 மூலக்கூறு தான் காரணம் அப்படின்னு முடிச்சிட்டாரு. இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு இந்த 24 மூலக்கூறு தான் காரணம் அப்படின்னு அதோட நிப்பாட்டிட்டார். வெறும் நாத்திகம் தான் பேசினார். ஆனா இவர் கபில வாசுதேவர் தேவகுதியின் புதல்வர். அந்த சாங்கிய கொள்கை 24 மூலக்கூறுகளை பிரித்து ஆராய்வது மட்டுமல்ல, உடலையும் ஆன்மாவையும் பிரித்து ஆராய்வது மட்டுமல்ல, இது எங்கிருந்து தோன்றியது, 24 மூலக்கூறுகள் தோன்றிய ஆதாரம் என்ன, ஆத்மாக்கள் எங்கிருந்து தோன்றியது, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு எங்கிருந்து தோன்றி, அப்படி ட்ரேஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பண்ணது பகவான் இருந்து தோன்றியது. அப்ப அந்த பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதுதான் சாங்கியத்தோட பூர்ணமான நிலை என்று நிரூபித்தார் கபில வாசுதேவர். இப்ப கபில வாசுதேவர் தூய பக்தி தொண்டை நிர்ணய. அப்ப பாருங்க, ஓரொரு அவதாரத்திலையும் பகவான் என்ன பண்றார்? பரோ தர்மம், தூய பக்தி தொண்டை தான் ஸ்தாபனம் செய்யறார். அடுத்தது 11ஆம் ஸ்லோகம். ஷஷ்டம் மத்ரேரபத்யத்வம் விரதக பிராப்தோ அனுசூயா ஆதீக்ஷிதம் அலர்காய பிரஹ்லாதாதித்ய ஊசிவான். புருஷரின் 6வது அவதாரம் அத்ரி முனிவரின் புதல்வராக தோன்றினார். ஓர் அவதாரத்துக்கு இந்த பிரார்த்தனை செய்த அனுஷியாவின் கர்ப்பத்திலிருந்து அவர் பிறந்தார். அலர்கா, பிரகலாதா போன்றவரிடத்துல, யது, ஹைகையா போன்றவரிடத்திலும் அவர் ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசினார். இது தத்தாத்திரேய அவதாரம். பகவான் தத்தாத்திரேயரா தோன்றியது. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர் இந்த மூவரும் இணைந்து பகவான் தத்தாத்திரேயரா அவதரித்தார். அனுஷுயா, அத்ரி முனிவரின் மனைவி பேர் அனுஷுயா. அனுஷுயா அப்படின்னா பொறாமையற்றவள். யாரிடமும் பொறாமை கிடையாது அனுஷுயாக்கு. அதனால அனுஷியா என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா பொறாமையற்றவரா இருக்க வேண்டும். ஒருத்தர் ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் பொறாமையற்றவரா இருக்க வேண்டும். அந்த அனுஷியாட்ட அந்த குணம் இருந்ததுனால பகவான ஒரு குழந்தை அவர் சம்மதிச்சார். முப்பெரும் தேவிகளும் கண்டு வியக்கக்கூடிய அளவுக்கு தெய்வீகமான குணம் படைத்தவள். பார்வதி, சரஸ்வதி, லட்சுமி தேவி இவங்களை கண்டு வியக்கக்கூடிய அளவுக்கு தெய்வீகமான குணம் படைத்தவள் அனுஷியா. அதனாலதான் அந்த 3 பேருக்கும் தவம் பண்ணாங்க. அத்ரி முனிவர், அனுஷியாவும். அந்த 3 பேருமே எங்களுக்கு குழந்தையா வரணும். அப்படி பகவான் தத்தாத்திரேய அவதாரம் பண்ணி அவரு என்ன பண்றார்? உயர்ந்த ஆன்மீக தத்துவங்களை, பக்தி தொண்டை பத்தி பிரகலாதரிடத்திலும் ஹைகையரிடத்திலும் யதுக்களிடத்திலும் பேசியிருக்கார். தத்தாத்திரேய அவதாரம். சரி, அடுத்தது 12வது ஸ்லோகம். தத சப்தம ஆஹூத்யாம் ரிஷேத் யஜ்ஞோபஜாயாத சயாமத்யை சுரகணைர் அபாத் ஸ்வயம்பூவத ஆந்தரம். பிரஜாபதி ரிஷி மற்றும் அவரது மனைவியான ஆகுதி ஆகியோரின் புத்திரனாக யஜ்ஞர் என்று பகவான் 7வது அவதாரம் ஆவார். சுயம்பூ மனுவின் ஆட்சி காலம் மாறிய பிறகு அவர் ஆட்சி நடத்தினார்.
அவரது புதல்வரான யமனை போன்ற தேவர்கள் அவருக்கு உதவியாக இருந்தனர். இப்ப இங்க வந்து இந்த அவதாரத்துல பகவானுக்கு யக்ஞா என்று பெயர். யக்ஞா பகவானுக்கு இன்னொரு பேர், விஷ்ணுக்கு இன்னொரு பேர் யக்ஞா, யக்ஞை. அப்ப பகவான் என்ன பண்ணுவாராம், ஒருவேளை பிரம்மாவுடைய பதவிக்கு சரியான ஜீவாத்மா கிடைக்கல, இந்திர பதவிக்கு சரியான ஜீவாத்மா கிடைக்கல அப்படின்னு சொன்னா பகவானே இந்த பதவி ஏத்துக்குவார். பகவானே ஒரு ரூபம் எடுத்துட்டு அந்த 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 பதவியில் இருப்பார். இப்போ இந்த 7வது அவதாரமான சுயம்பூமனுடைய ஆட்சி காலத்துல இந்திரனுடைய பதவிக்கு, அந்த பதவிக்கு தகுந்த ஒரு ஜீவாத்மா இல்லை. அப்ப பகவானை யஜ்ஞனாக அவதாரம் செய்து அவர் அந்த பதவி ஏற்றுக்கொள்றார் அப்படின்னு பிரபுபா எழுதியிருக்க. பொருளுரையில வந்து சில நேரம் சூரியன், பிரம்மா, பிரஜாபதி, இந்திரன் போன்ற அவதார பொறுப்பை ஏற்கிறார். அதுக்கு சரியான ஜீவாத்மா கிடைக்காத பொழுது பகவானே அந்த பொறுப்பை நிர்வகிக்கிறார். அப்ப பகவான் யஜ்ஞரா அவதரித்தார். அஷ்டமே மேரு தேவாப்யா துனாபேர் ஜாதௌ உருக்ரம தர்ஷயன்மர்த்ம தீரானாம் சர்வாஸ்ரம நமஸ்கிருதம். நாபி மகாராஜா மற்றும் அவரது மனைவியான மேரு தேவி ஆகியோரின் புதல்வரான ரிஷபதேவர் 8வது அவதாரம் ஆவார். இந்த அவதாரத்தில் பகவான் பூர்ணத்துவம் பெறும் வழியை சுட்டிக்காட்டினார். புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்துவர்களாலும் எல்லோருடைய மரியாதைக்கும் உரியவர்களாலும் இவ்வழி பின்பற்றப்படுகிறது. இந்த ரிஷபதேவ அவதாரம் 8வது அவதாரம் ரிஷபதேவ். நாபி மகாராஜாவுக்கும் மேரு தேவிக்கும் குழந்தையா வந்தார் ரிஷபதேவ். அவருக்கு வந்து 100 குழந்தைங்க ரிஷபதேவர். அந்த 100 குழந்தைகள்ல 9 பேர் ஆக சிறந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், பரமஹம்சர்கள், நவயோகேந்திரா. மீதி 91 பேர்ல 10 பேரு பரத மகாராஜருடைய தலைமையில் ஆக சிறந்த ராஜ ரிஷிகள், சத்திரியர்கள். மீதி 81 பேரும் பெரும் கற்றறிந்த வேத விற்பனர், பிராமணர்கள். அப்ப ரிஷபதேவர் என்ன பண்ணாரு, தன் குழந்தைகளுக்கு வர்ணாசிரம முறையை கற்பிக்கிறார். ஒரு பிராமணனுடைய கடமை என்ன, ஒரு சத்திரியனுடைய கடமை என்ன, ஒரு வியாபாரியோட கடமை என்ன, ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவுடைய கடமை என்ன, இப்படி வர்ணாசிரம முறையை வந்து செயல்படுத்தி எப்படி அதன் மூலமா இறைவனை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிற அந்த வர்ணாசிரம கொள்கையுடைய நோக்கம் பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது ரிஷபதேவர் ஸ்தாபனம் பண்றார் பக்தி தோல். அதுக்கப்புறம் அவரே வந்து பரமஹம்ச நிலையை ஏற்றுக்கொண்டு அந்த பரமஹம்ச நிலையில் இருக்கிறவங்க எப்படி தன்னை உணர்ந்த ஆத்மா எப்படி வந்து இறைவனுடைய சேவையில் ஈடுபடுவார், எப்படி பகவானை நினைச்சிட்டு இருப்பார் அப்படின்னு வாழ்க்கையில மிக உயர்ந்த பூர்ணத்துவம் அடையக்கூடிய வழிமுறைகளை ரிஷபதேவர் தன் குழந்தைகளுக்கு சொல்றார். அதை வந்து ப்ராப்பர் ஒரு சிறிய புத்தகமாவே போட்டிருக்கார், ஆத்ம யோகா. ஸ்ரீமத் பாகவதம் 5th cantoல ரிஷபதேவருடைய டீச்சிங், ரிஷபதேவரின் போதனைகள். பிரபுபார் கூட உபன்யாசங்கள் அடிக்கடி கோட் பண்ணுவார். நாயம் தேகு தேகு பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதீர் பிர்புஜாங்கே தபோ திவ்யம் புத்திரகாயன சத்வம் தூதே தஸ்யாத் பிரம்ம சௌக்கியம் தனன்யம். என் அருமை குழந்தைகளே, ரிஷபதேவர் மகன்களை பார்த்து சொல்றாரு, அது மூலமா நமக்கு சொல்றாரு, நாமளும் ரிஷபதேவருடைய குழந்தைகள் தான். என் அருமை குழந்தைகளே, இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, இந்த மனித வாழ்க்கை கேள்வி கேட்கறதுக்காக. நாயம் தேகு தேகு பாஜான் நிர்லோகே கஷ்டான் காமான். இந்த புலன்ப வந்து பலம் தின்ற பன்றியோட வாழ்க்கையில கூட இருக்கு. அதனால மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல. ஜீவசிய நாயம் தேகு தேகு பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் தபோ திவ்யம். இந்த மனித வாழ்க்கை தவத்தை விரதங்களை அனுஷ்டிப்பதற்காக, பிரம்மத்தை உணர்வதற்காக அப்படின்னு ரிஷபதேவர் சொல்லித்தாரு. இந்த மாதிரி மிக உயர்ந்த தத்துவத்தை வந்து ரிஷபதேவர் போதிக்கிறார் பக்தி தொண்டு. அடுத்தது 14வது. ரிஷிபேர்யாசிதோ பேஜே நவமம் பார்வதி பார்த்திவம் வபுஹு துக்தே மாம் ஔஷதீர் விப்ரா தேனாயம் ச உஷத்தமஹ. பிராமணர்களே, 9வது அவதாரத்தில் பகவான் முனிவர்களின் பிரார்த்தனையால் ஒரு அரசர் பிருத்துவின் உடலை ஏற்றார். அவர் அநேக விளைச்சல்களை உற்பத்தி செய்வதற்காக நிலத்தை உழுது பயிரிட்டார். அதனால் பூமி அழகாகவும் கவர்ச்சியாகவும் காணப்பட்டது. பிருத்து மகாராஜ் 9வது அவதாரம். பிருத்துவோடைய தாத்தா வந்து அங்க மகாராஜ், அங்கராஜா வந்து ஒரு சிறந்த ராஜரிஷி, நல்லா இந்த பூமி ஆண்டு வந்தார். அங்கனுடைய பையன்தான் வேணன். அங்கனுக்கு பிறந்த குழந்தை வேணன். அங்க மகாராஜா வந்து ஒரு தெய்வீகமான ராஜாவா இருக்காரு. ஆனா வேணன் வந்து சிறு வயதிலிருந்தே ஒரு கொடூர குணம் படைத்தவன். விளையாடும் போது நண்பர்களே கொன்று விடுவான். திருடுவது, பொய் சொல்வது, சூதாடுவது, அனைத்து கெட்ட பழக்கம் வேணன்.
அசுர குணத்தின் சொரூபமா இருந்தா வேணன். தன் குழந்தை எவ்வாறாவது திருத்தி விட வேண்டும் என்று அங்க மகாராஜ் முயற்சி பண்ணி கடைசியில பிரக்தி அடைஞ்சு ஒரு ராஜ்யத்தை விட்டு போயிட்டார். இந்த மகனை திருத்த முடியாம, இந்த அயோக்கிய மகனான வேணனை திருத்த முடியாம அங்க மகாராஜா விரக்தி அடைஞ்சு அவர் நாட்டை விட்டு காட்டுக்கு போயிட்டார். இது கூட பகவானுடைய ஒரு ஆசீர்வாதம் தான். இந்த மகன் முட்டாளா பிறந்ததுனால இந்த மகன் மேல அங்கராஜாவுக்கு பற்றுதல் வரல. அவர் இதை சாதகமா பயன்படுத்திட்டு அந்த மகனையும் ராஜ்யத்தை குடும்பத்தை விட்டு அங்க மகாராஜா காட்டுக்கு போய் தவம் பண்ண போயிட்டார். இப்போ நாட்டுக்கு ராஜா இல்ல. இந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, வேணன் அரியாசனத்துல உட்கார வச்சாங்க. ஒரு திருடன் கொலகாரன் கொள்ளக்காரன் கையில ராஜ்யம் போயிடுச்சு வேணன். வேணன் பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றவில்லை, பிராமணர்களை மதிப்பதில்லை, அப்ப சொற்பேச்சு கேட்பதில்லை, குடிமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, திருட்டு, எல்லா மோசமான கலாச்சாரம் வேணன் காலத்துல. அதனால பிராமணர்களா எவ்வளவோ அறிவுரை சொன்னாங்க, வேணா 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 வேணா. வேணன் கேட்கவே இல்லை. கடைசியில பிராமணர்கள் பொறுத்து பார்த்தாங்க. இந்த வேணனுடைய அயோக்கியத்தனம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு தர்பை புல் எடுத்து மந்திரம் சொல்லி வேணன் மேல போட்டாங்க. வேணன் இறந்து விட்டான். அந்த வேணனுடைய உடலை கடை வாங்கி இந்த பிராமணர்கள்லாம் வேணனுடைய உடல்ல கடையும் போது முதல்ல ஒரு கருன்னு அழுக்கான ஒரு ரூபமான உடல்ல இருந்து வெளியில வந்து அதை அந்த ராஜ்யத்தை விட்டே விரட்டி விட்டாங்க மேற்கு திசை நோக்கி. அதுக்கப்புறம் வேணனுடைய உடல்ல கடையும் போது ரொம்ப அழகான ஒரு தெய்வீகமான புருஷன், தாமரை போல கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், சூரியனை போல பிரகாசம். பகவான் விஷ்ணு என்ன பண்ணாரு, பிருத்து மகாராஜராக வேணனுடைய சரீரத்தில் தோன்றினார். தன் நித்தியமான மனைவி லக்ஷ்மி தேவி, அர்ஷி. பிருத்துவின் மனைவி பேரு அர்ஷி, லக்ஷ்மி தேவி. சாக்ஷாத் லக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் பிருத்து மகாராஜாவும் அர்ஷி தேவியாவும் இந்த பூமியில தோன்றினாங்க. இந்த பாகவதம் 4ஆம் ஸ்கந்தத்துல பிருத்துமாரோட ஆட்சி காலம் எப்படி இருந்ததுன்னா பொற்காலம். பூமி அனைத்தையும் கொடுது. ஒரு நாள் பிருத்து மகாராஜ் பாக்குறாரு, பூமி ஒண்ணுமே கொடுக்கல. பூமி ரொம்ப எதுவுமே தராம எல்லாம் சப்ளை பண்ணாம ஸ்டாக் பண்ணிடுச்சு, நிறுத்திடுச்சு. உடனே பூமி மகாராஜா பிருத்து மகாராஜா பூமியை தண்டிக்க போனாரு. பூமி ஒரு பசுவுடைய வடிவம் எடுத்துட்டு ஓடுது. பிருத்து மகாராஜ் துரத்திட்டே போறாரு, ஏன்னா பசுவை கொல்ல மாட்டாங்க. அப்புறம் பூமிகிட்ட கேட்கிறார் பிருத்து மகாராஜ், பூமி தாயே பூமாதேவி, ஏன் நீ ஒண்ணும் தரமாட்டேங்கிற? அப்ப பூமாதேவி பிருத்து மகாராஜ் சொல்றாங்க, உங்க ராஜ்யத்துல நிறைய அயோக்கியர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கே நான் சப்ளை பண்ணணும், அவங்களுக்கு இறை உணர்வு கிடையாது, அசுரத்தன்மை படைத்தவங்க. நீங்க நல்ல ஆட்சி பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்காக வேணா நான் கொடுக்குறேன். இந்த அசுரங்களை தண்டித்து நீங்க நல்ல ஆட்சி பண்ணுங்க, உங்களுக்கான எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லி பிருத்து மகாராஜாவுக்கு வேண்டிய பூமி அனைத்து வளங்களையும் கொடுத்து. அதனால ஒரு மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளிங்கிறது பிருத்துமாரோடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அதனால ஓரொரு அரசியல் தலைவரும் இன்னைக்கு நாடாள வேண்டும், பாராள வேண்டும் என்று ஆசைப்படுற ஓரொரு அரசியல் தலைவரும் இந்த பிருத்துமாரோட சரித்திரம் படிக்கணும். பாகவதத்துல பிரபுபாதா ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்க. ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் பிருத்துமாரோட சரித்திரம். அது மட்டுமல்ல, அவர் பகவானை வழிபடுறதுலயும் ரொம்ப சிறந்தவர். 9 பக்தி தொண்டுல அர்ச்சனம், வர்ஷிப், எப்படி பகவானை வழிபடணும்னு பிருத்து மகாராஜ் காமிச்சு கொடுத்து. அடுத்தது 10வது ஸ்லோகம். ரூபம் ச ஜக்ருஹே மாத்ஸ்யம் சாக்ஷுஷேஷதி சம்பலபே நாவி ஆரேப்யஹஸ்மகி மய்யாம் அபாத் வைவஸ்வதம் மனு. சக்ஷுஷ மனுவின் ஆட்சி காலத்துக்கு பிறகு முழுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உலகம் முழுவதும் நீருக்கடியில் மூழ்கிவிட்டது. ஒரு மீனின் வடிவத்தை ஏற்ற பகவான் வைவஸ்வத மனுவை ஒரு படகில் ஏற்றிக்கொள்ள செய்து அவரை காப்பாற்றினார். பிரளய பயோதி ஜலே திருத்தவானசி வேதம் விகித பகீத்ர சரிதமகேதம் விகித பகீத்ர சரிதமகேதம் கேசவதீர்த்தா மீன சரீரா கேசவதீர்த்தா மீன சரீரா ஜய ஜெகதீஷ ஹரே ஜய ஜெகதீஷ ஹரே ஜய ஜெகதீஷ ஹரே. 2 தடவை மத்ஸ்ய அவதாரம் பண்ணியிருக்கார், 2 தடவை வராக அவதாரம் பண்ணியிருக்கார். ஒன்று ஸ்வேத வராக கல்பத்துல ஒரு வராக அவதாரம், அதாவது சுவயம்பூ மனுடைய ஆட்சி காலத்துல ஒரு வராக அவதாரம், சக்ஷுஷ மனுடைய ஆட்சி காலத்துல ஒரு வராக அவதாரம். அதே போலதான் மத்ஸ்ய அவதாரமும் சக்ஷுஷ மனுடைய ஆட்சி காலத்துல ஒரு மத்ஸ்ய அவதாரம், சுவயம்பூ மனுடைய ஆட்சி காலத்துல ஒரு மத்ஸ்ய அவதாரம்.
பிரபுபாத் பொருள் சொல்றார், ஓரொரு மனுவுடைய ஆட்சி காலம் முடியும் போது ஒரு பிரளயம் ஏற்படும் அப்படின்னு ஜீவகோஸ்வாமி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி உங்களா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு முறை பிரளயம் ஏற்படும் போது சத்தியவரத ராஜாவுடைய காலத்துல ஒரு பிரளயம் வரப்போகுது. இந்த சத்தியவரத ராஜாவுக்கு அருள் பாலிக்கிறதுக்கு வேண்டியே பிரபுபாத் என்ன சொல்றாரு, சத்தியவரதனுக்கு விசேஷ அன்பை காட்டுவதற்காக வேண்டியே இந்த குறிப்பிட்ட காலத்தில் பகவான் மத்ஸ்ய அவதாரம் செய்தார். ஒரு நாள் சத்தியவரதர் என்ன பண்ணாரு, ஆற்றுல நீராடுறதுக்காக போனார். ஆற்றுல குளிக்க போகும்போது இப்படி கையில இருந்து தண்ணி எடுத்தார். கையில 2 கை சேர்த்து தண்ணி எடுக்கும்போது ஒரு சின்ன மீன் கையில, ஓ மன்னா, ஓ சத்தியவரதா, என்ன தண்ணியில விட்டுறாத, நான் ஒரு குட்டி மீன், இந்த தண்ணியில பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்கு, என்ன விழுங்கிடும், விட்டுடாதேன்னு. என்னடா மீன் பேசுதேன்னு பார்த்தாரு. சினிமால டைனோசர் எல்லாம் பேசும்போது ஏன் மீன் பேசக்கூடாது? சினிமால ரோபோ பேசும், எல்லாம் பேசும், அதெல்லாம் மக்கள் வாயை திறந்து பார்ப்பாங்க. இங்க ஏன் மீன் பேசாது? இங்க மீன் பேசும். இந்த மீன் பேசியது எனது சாதாரண மீன் அல்ல, இந்த குட்டி மீன் பேசி, ஓ மன்னா, என்ன தண்ணி இந்த ஆத்துல விட்டுடாதேன்னு. சரி, மன்னர் என்ன பண்ணாரு, அவர் ராஜா இல்லையா, தன்னை அடைக்கலம் கொண்ட அனைத்து பிரஜைகளுக்கும் அடைக்கலம் தருவதுதான் ராஜா. அப்ப அந்த மீனை, குட்டி மீன் எடுத்துட்டு போய் ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க்ல ஒரு மீன் தொட்டியில விட்டார். அந்த மீன் தொட்டிக்குள்ள விட்ட உடனே அந்த மீன் தொட்டி அளவுக்கு பெருசாயிடுச்சு. ஓ மன்னா, எனக்கு இந்த இடம் பத்தல, எனக்கு வேற இடத்துல மாத்தி விடுன்னு. என்னடா மீன் வளரும்னு கேள்விப்பட்டிருக்கேன், நிமிஷம் வளருது. அப்புறம் என்ன பண்ண, ஒரு பெரிய தொட்டியில கொண்டு விட்டார். பெரிய தொட்டியில் விட்ட உடனே அந்த தொட்டி அளவுக்கு மீன் பெருசாயிடுச்சு. ஓ மன்னா, எனக்கு இந்த இடம் பத்தாது, என்ன வேற இடத்துல கொண்டு விடு. அப்புறம் ஒரு குட்டையில கொண்டு விட்டார். அந்த குட்டை அளவுக்கு பெருசாயிடுச்சு. ஓ வேந்தே, எனக்கு இந்த இடம் பத்தாது, வேற இடத்த மாத்து. அப்புறம் ஒரு பெரிய குளத்துல கொண்டு விட்டாரு. குளம் அளவுக்கு பெருசாயிடுச்சு. ஓ மன்னா, இந்த குளம் எனக்கு பத்தல. அப்புறம் ஏரியில கொண்டு விட்டாரு. அந்த ஏரி அளவுக்கு பெருசாயிடுச்சு. ஓ, இந்த ஏரி எனக்கு பத்தல. கடைசியில மன்னருக்கு குழப்பம் ஆயிடுச்சு. என்னடா அது மீன் நிமிஷம் வளருது. பிரார்த்தனை செய்யறாரு, ஓ மீனே, நீங்க யாரு? ஒரு மீன் வளரும் கேள்விப்பட்டிருக்கேன், நிமிஷம் வளருமா? நீங்க யாரு சொல்லுங்க? நீங்க என்ன பரமபுருஷோத்தம, நான் முழு முதற் கடவுளா? இது என்ன லீலை? அப்படிங்கும்போது பகவான் பேசுவார், ஓ சத்தியவரதா, இன்னும் கொஞ்ச காலத்துல ஒரு பிரளயம் ஏற்படும், பயந்து கொள்ளாதே, உன்னை அனுகிரகம் செய்வதற்காக நான் வந்திருக்கேன். அப்ப பிரளயம் பூமி எல்லாம் நீரால மூடிடும். அப்ப உன்னை நோக்கி ஒரு பெரும் படகு வரும். அந்த படகுல நீ ஏறிக்க. முனிவர்கள், சாதுக்கள், பிராமணர்கள், மூலிகை எல்லாம் அந்த படகுல ஏத்திக்க. உன்னை நோக்கி வாசுகி சர்ப்பம் வரும், பயந்துக்காத. அந்த படகுல ஒரு பக்கம் கட்டிரு. அப்ப நான் அவதாரம் எடுத்து வருவேன், என்னோட கூர்மையான கொம்புல அந்த பாம்புடைய இன்னொரு பாகத்தை கட்டிரு, உன்னை சேஃபா கொண்டு போய் சேர்த்திருவேன். இந்த பிரளயத்துல உனக்கு ஆபத்து வராம பாத்துக்கோ. அடுத்த மன்வந்தரத்துல நீ சத்திய வைவஸ்வத மனுவாக தோன்றுவாய். இப்ப அந்த சத்தியவரத ராஜா தான் வைவஸ்வத மனுவா இருக்காரு. எந்த சத்தியவரத ராஜாவை பகவான் காப்பாத்தினாரோ அந்த சத்தியவரத ராஜா தான் இப்ப வைவஸ்வத மனுவா இருக்காரு. அவருடைய ஆட்சி காலம் தான் நடக்குது. இந்த மாதிரி பகவான் பக்தனை காப்பதற்காகவே அவதரிக்கிறார். அப்புறம் இந்த வைவஸ்வத மனு அந்த சத்தியவரத ராஜாவை அழைச்சிட்டு போகும்போது அவருக்கு அனைத்து வேதத்தின் ரகசியத்தையும் பகவான் சொல்றார். பக்தி தொண்டை பத்தி போதிக்கிறார். பாருங்க, ஓரொரு அவதாரத்திலையும் பகவான் பக்தி தொண்டை பத்தி தான் சொல்றார். துராசுராணாம் உததிம் மத்தானாம் மத்தராச்சலம் தத்ரே கமட ரூபேன பிருஷ்ட ஏகாதசே விபுகு. 11வது அவதாரமாக தோன்றிய பகவான் ஒரு ஆமையின் வடிவத்தை ஏற்றார். அப்போது பிரபஞ்சத்தை சேர்ந்த சுர அசுரர்களால் மத்தாக பாவிக்கப்பட்ட மந்தார மலைக்கு அவரது ஓடு ஒரு சுழலச்சாக இருந்தது. क्षितिरिक विपुल तरे तिशति तव पृष्ठे तरणी तरन किन चक्र करिष्ठे तरणी तरन किन चक्र करिष्ठे केशवता कूर्म शरीरा केशवता कूर्म शरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे ஜெய ஜெகதீஷ் ஹரே. பகவான் கூர்ம அவதாரம் எடுத்தார். பிரம்மாண்டமான பார்க்கடலை கடைய வேண்டும். ஏன்னா தேவர்கள்லாம் தங்கள் ஐஸ்வர்யத்தை இழந்துட்டாங்க. திரும்பவும் தன்னுடைய ஐஸ்வர்யங்களை பெற வேண்டுமானால் அந்த பார்க்கடலை கடையணும். அப்ப மந்தாரமலை, பிரம்மாண்டமான மந்தாரமலை மத்தாக வைத்துக் கொண்டார்கள். வாசுகி சர்பத்தை கயிறாக வைத்துக் கொண்டார்கள்.
இந்த முறை பகவான் சொன்னாரு, தேவர்களே அசுரனோடு சண்டை போடாதீங்க, நட்பு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மந்தார மலையை கொண்டு நீங்க பார்க்கடலை கடையிறதுக்கு அமானுஷ்யமான அசுர பலம் வேணும். பார்க்கடலை கடையணும்னா அமானுஷ்யமான அசுர பலம் வேணும், உங்களால பண்ண முடியாது. இந்த முறை பலிமராஜ கூட சண்டை போடாதீங்க, அவருடைய நட்பு வச்சுக்கோங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த பார்க்கடலை கடைங்க. அப்போ ஒரு பக்கம் எல்லாம் தேவர்கள் பிடிச்சுக்கிட்டாங்க, ஒரு பக்கம் அசுர அந்த பாசுகி சர்ப்பம் அதோடைய வாய்ப்பாக நெருப்பு கக்குது, ஆழகால விஷம். அப்ப என்ன பண்ணாங்க, நைஸா தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, வால் பக்கம் போயிட்டு அசுரங்களை தலைப்பக்கம் விட்டாங்க. அசுரர்கள் வாசுகியின் தலைப்பக்கம் பிடிச்சுக்கிட்டாங்க, தேவர்கள்லாம் வாழை பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த மந்தராமலை சுத்தி கடையும் போது அப்படியே மலை சரிஞ்சு தேவர் மேல விழுந்து, ஐயோ உயிரே போயிரும் போல இருக்கே, தேவர்கள்லாம் பதறி ஓடுறாங்க பகவான் கிட்ட. இந்த மலையை தன் முதுகில் தாங்கிக் கொள்வதற்காக ஒரு பிரம்மாண்டமான ஆமையின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டார் பகவான். அந்த பிரம்மாண்டமான மலைய தன் ஆமையோட முதுகுல ஓடு இருக்கும், அந்த ஓட்டு மேல தாங்கி இருக்காரு. அந்த மலையை கடையும் போது யாரோ மேல புறுபுறு பண்ற மாதிரி இருக்கு அவருக்கு. இந்த கோசாலையில பசுமாடு இருக்கு, அது போய் இப்படி நீங்க நேரம் தடவி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப சுகமா இருக்கும், அப்படியே கழுத்து தூக்கி காமிக்கும். அந்த மாதிரி இந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அந்த பார்க்கடல் கடையும் போது யாரோ அந்த ஓடு மேல புறுபுறு பண்ற மாதிரி இருக்கு இந்த கூர்மாவதார். மாதிரி பகவான் பக்தர்களுக்காக வேண்டியே பல்வேறு அவதாரங்களை மேற்கொள்றார். தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கும் சொல்லி ஒரு கூர்ம அவதாரம் செய்தார். அதுக்கப்புறம் தன்வந்திரம் தாதசமம் திரையோதசமே வச்ச அபாயத் சுரான் அன்யான் மோகின்யா மோகயன் ஸ்திரியா. அடுத்தது 12வது அவதாரத்தில் பகவான் தன்வந்திரியாக தோன்றினார். 13ஆம் அவதாரத்தில் ஒரு பெண்ணின் கவர்ச்சி மிகுந்த அழகின் மூலமாக அவர் அசுரர்களை நாத்திகர்களை மயக்கி தேவர்கள் பருகுவதற்கு அமிர்தத்தை கொடுத்தார். இதுவும் அதே நிலையில் நடக்கிறதா. அப்ப என்ன ஆச்சு, இந்த தேவர்கள்லாம் பார்க்கடல் கடையும் போது அந்த மலை சரிந்து விழுக போக அடியில் அந்த நீருக்கு அடியில அவர் என்ன பண்ணாரு, கூர்ம அவதாரம் பண்ணிக்கிட்டார். இப்ப அடியில ஸ்டேபிள் ஆயிடுச்சு மலை, பட் மேல இங்கே ஆடுது. அப்ப மேல பகவான் 1000 கரமுள்ள அஜிதா என்ற ரூபத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த பிரம்மாண்டமான மந்தார மலைக்கு மேல 1000 கரங்களோடு கூடிய அஜிதா என்ற ரூபத்துல பகவான் இருக்கார். இப்ப மேலையும் 1000 கரங்குள்ள அஜிதா, கீழே கூர்மா. இப்ப மலை நேரா நிக்குது. பார்க்கடல் கடையும் போது அதுல இருந்து நிறைய பொருட்கள் வர ஆரம்பிச்சது. அப்புறம் தன்வந்திரி அமிர்த கலசம் எடுத்துனார். பகவான் தன்வந்திரி அவர் தான் ரியல் டாக்டர், ஆயுர்வேதத்தின் தந்தை, மருத்துவத்தின் டாக்டர், மெடிசின். டாக்டர் ஆஃப் மெடிசின் இஸ் தன்வந்திரி, தன்வந்திரி பெருமாள். அப்படி கையில அமிர்த கலசம் எடுத்துன்னு வர்றார். இத பார்த்த உடனே அசுரங்களை என்ன பண்ண, கலசத்தை புடிங்கிட்டு ஓடிட்டாங்க. அமிர்தத்தை பார்த்த உடனே அசுரங்களை என்ன பண்ணாங்க, அந்த கலசத்தை புடிங்கிட்டு ஓடின. தேவர்களுக்கு கை கெட்டது வாய் கெட்டா போச்சு. தேவர்களுக்கு கை கெட்டது வாய் கெட்டா போச்சு. தேவர்களா திரும்பி பகவான்கிட்ட போய் பிரேயர் பண்ணா, பகவானே எப்படியாவது அமிர்தத்தை வாங்கி கொடுங்க, அசுரங்கள் பிடிங்கிட்டு ஓடிட்டாங்களே. அப்ப பகவான் என்ன பண்ணார், மோகினி அவதாரம் செய்கிறார். அந்த மோகினி அப்படி ஒரு அழகு, அழகுன்னா அழகு. மாயாதேவியெல்லாம் அழகு கெஞ்சது மோகினியோட அழகு. மாயாதேவி எல்லா அப்சரஸோட அழகுக்கும் ஆதாரம், அனைத்து அழகுக்கும் ஆதாரம் மாயாதேவி. அந்த மாயாதேவியை கண்டு அழகுல பயங்கக்கூடிய அந்த அதிசயக்கூடிய அழகு மோகினி மூர்த்தி. பகவான் ஒரு அழகான பெண்ணினுடைய ரூபத்தை ஏற்றுக்கொண்டு மோகினி அவதாரமாக இந்த அசுரங்களை மயக்கி அவங்ககிட்ட அமிர்த கலசத்தை வாங்கி நைசா தேவர்களுக்கு கொடுத்துட்டார். சதுர்தசம் நாரசிங்கம் பிப்ரத் தைத்தேந்திரிய மூர்ச்சிதம் ததார சுரஜைர் ஊராவ் ஏரகாம் கடகிருத் யதா. 14வது அவதாரத்தில் பகவான் நரசிம்மராக தோன்றினார். தச்சன் ஒருவன் பிரம்பை துளைத்து இரண்டாக பிளப்பது போலவே அசுரனான இரண்யகசிபுவின் உறுதியான உடலை அவர் தமது நகைகளால் இரட்டையாக பிளந்து விட்டார். தவக்கர கமலவ ரே நகமத்புத சிங்கா தலித இரண்யகசிபு தனுபிங்கா கேசவத்து தா நரஹரி ரூபா ஜெய ஜெகதீஷ் கரே. தச்சன் என்ன பண்ணுவாராம், கோடாரி வச்சு ஒரு மரத்தை 2ஆ பிளப்ப. அந்த மாதிரி இரண்யகசிபுடைய உடலை கிழிச்சு மாலை எடுத்து போட்டார் நரசிங்க. ஜெய நரசிங்கதே பகவானுக்கு ஜெய். நரசிங்க அவதாரம் முழுக்க முழுக்க தன் பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக. பொய்யகங்காரம் என்ற உரு கொண்ட இரண்யகசிபை வதம் செய்யும். பொய்யகங்காரம், இந்த பொய்யகங்காரம் இருந்தா பக்தியில முன்னேறவே முடியாது. ஃபால்ஸ் ஈகோ, நான் என்ற பொய்ய அகங்காரம். இந்த இரண்யகசிபுக்கு நான் என்ற பொய்ய அகங்காரம்,
அந்த பொய் அகங்காரத்தினால தலகல அப்படியா நடந்துக்கிட்டான். அவன் பிரகலாதுல தொந்தரவு பண்ணான். தன் பகவான் நரசிம்மர் அவதாரம் பண்ணி என்னை வதம் பண்ண. பொய் அகங்காரம் என்ற அசுரன் கொல்லப்பட வேண்டுமானால் பகவானை அனுகிரகத்தினால் மட்டும்தான் முடியும். பக்தனை காப்பதற்கும் அசுரனை தண்டிப்பதற்காக பகவான் இந்த பூமியில வந்தார். பிரகலாத் மகாராஜாவை காப்பாற்றி அவர் தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்கிறார் நரசிங்க அவதாரம். அடுத்தது பஞ்சதசம் வாமனகம் கிருத்வா காத்பரம் பலே ததத்ரியம் யா சமானஹ பிரத்யாதிஷு ஸ்திரிய பிஸ்தவம். 15வது அவதாரத்தில் பகவான் புள்ள பிராமணனின் வாமனனின் வடிவத்தை ஏற்று பலிமகாராஜ் ஏற்பாடு செய்த அரங்கிற்கு சென்றார். 3 கிரக அமைப்புகளை கொண்ட ராஜ்யத்தை திரும்ப அடைய வேண்டும் என்று மனதுக்குள் எண்ணிய போதிலும் 3 நிலத்தை மட்டுமே அவர் யாசித்து பெற்றார். சலயசி விக்ரமனே பலிமத்புத வாமனா பதனக நீர ஜனித ஜத பாவனா பதனக நீர ஜனித ஜத பாவனா கேசவதா வாமன ரூபா கேசவதா வாமன ரூபா ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே. சலயசி விக்ரமனே பலிமத்புத வாமன. பலிய போய் ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி 3 அடி நிலத்தை வாங்கிட்டாரு. ஆனா உண்மையில பலி அவர் ஏமாத்தல, பலி மகாராஜாவுக்கு அனுகிரகம் பண்ண. பலி மகாராஜா பகவானுடைய தாமரை திருப்பாத்தை கல்வியை பொறுத்து வாமன மூர்த்தியாக வந்த அந்த பிராமண குழந்தை, இந்த பிராமண குழந்தை பகவான் தான் தெரியாம பலி மகாராஜ் ஒரு தாமரை திருப்பாத்தை கழுவி அந்த நீரை தலையில் தெளித்துக் கொண்டார். அன்றே பலி மகாராஜ் புனிதமாகிவிட்டார். பகவானுடைய தாமரை திருப்பாதம் தரிசனம் கிடைக்காதான்னு பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் தவம் செய்து கொண்டிருக்க, மாபெரும் தேவர்கள் தவம் செய்ய அந்த தாமரை திருப்பாதம் சேவை செய்யும் பாக்கியத்தை பலி மகாராஜ் பெற்றார். 3 அடி நிலம் கேட்டு போக 3 உலகத்தையும் பெற்றுக் கொண்டார். கடைசியில பலி தன்னையே ஒப்படைத்து விட்டார். முதல் அடியில மேலுலகம், 2ஆம் அடியில கீழுலகம், 3ஆம் அடி எங்கடா வைக்கிறது பலின்னு கேட்டார். பலி 3வது அடி நான் எங்க வைப்பேன்? பலிமராஜ் தன் சிரசை தலை குனிந்து, பகவானே 3வது அடி என் தலையில வைங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சரணாகதி, ஆத்ம நிவேதனம். அப்ப இந்த அவதாரம் மூலமாக ஆத்ம நிவேதனம் பலிமராஜாவுடைய தூய பக்தி இந்த உலகத்துக்கு காமிச்சார். பக்தித்தனுடைய மகிமைகள் ஆத்ம நிவேதனத்தை இந்த பூமி காமிக்கிறார் வாமன அவதாரம். அதுல பகவான் தேவர்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றாருன்னு கிடையாது. பகவானுடைய பார்வையில் எல்லாரும் குழந்தைகள் தான். ஒருவர் சரணடைவதற்கு ஏற்றார் போல பகவான் பலனளிக்கிறார். ஏதாமா பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமே. தேவர்கள் ராஜ்யத்தை திரும்ப வேணும்னு கேட்டாங்க, பகவான் ராஜ்யத்தை திரும்ப கொடுத்தார். பலி மகாராஜாவுக்கு தூய பக்தி தொண்டை கொடுத்தார். இன்றைக்கும் பலி மகாராஜா சுதலா கிரகத்துல ஒரு பெரிய சக்கரவர்த்தி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. இனி அடுத்து வரக்கூடிய மன்வந்தரத்துல பலி மகாராஜா இந்திரனுடைய பதவிக்கு வரப்போறார். 20வது பதம். அவதாரோ ஷோடசமே பஷ்யன் பிரம்மத்ருஹோ கிருபான் ஸ்ரீ சப்த கிருத்வா குபீதோ நிக்ஷத்ராம் அகரோன்மஹி. 16வது அவதாரத்தில் பகவான் பிருகுபதியாக அவதரித்தார். அரசாலும் பிரிவினர் பிராமணர்களை புத்திசாலி பிரிவினர் எதிர்த்து செயல்பட்டதால் அவர்கள் மீது கோபம் கொண்ட பகவான் அரசாலும் பிரிவினரை சத்திரிகளை 21 தடவை வதம் செய்தார். 21 முறை வதம் செய்திருக்கார் சத்திரியர்கள். சத்ரிய ருதிரமயி ஜெகதபகத பாபம் ஸ்னபயசி பயசி சமித பவதாபம் ஸ்னபயசி பயசி சமித பவதாபம் கேசவதா பிருகுபதி ரூபா கேசவதா பிருகுபதி ரூபா ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே. அவர் பிருகுபதி பரசுராம அவதாரத்தை ஏற்றார். ஜமதாக்கினி மகரிஷிக்கும் ரேணுகாவுக்கும் குழந்தையா வந்தார் பரசுராமர். ரேணுகாதேவி பதிவிரதையின் பதிவிரதை, அதாவது பதிவிரதையின் சொரூபம் ரேணுகாதேவி. ஜமதாகினி ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, அவருக்கு குழந்தையா வந்தார் பரசுராம். ரேணுகா என்ன பண்ணுவாங்க, நர்மதை நதியில தண்ணி எடுக்க போவாங்க. நர்மதை ஆற்றுல எப்படி தண்ணி எடுத்து வருவாங்க, அங்க போய் அந்த ஆத்து மண் எடுத்து அதை பானை பண்ணி அப்பயே தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. பானை செய்யணும்னா மண்ணை நல்லா பிசைஞ்சு அதை பதப்படுத்தி
அதுக்கப்புறம் அந்த பானையை செஞ்சு அந்த பானையை நெருப்புல சூடாக்கி அதை பதப்படுத்தினாதான் தண்ணி அதுல நிக்கும். ஆனா ரேணுகா வந்து தன் பதிவிரதை தன்மையினால ஆற்றுல போய் அப்பயே மண் எடுத்து பானை செய்து தண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு தூய்மையானவன். அதனால பரசுராமர் வந்து ரேணுகாவோட குழந்தை. ஒரு நாள் ஏதோ ஒரு கந்தர்வனை பார்த்து ரேணுகா தேவி கொஞ்சம் மனக்கலக்கம் அடைந்தார். ஓ, இவ்வளவு அழகா இருக்காரு இந்த கந்தர்வன். இந்த ஜமதாகினி தன் தவத்தில் உணர்ந்து கொண்டார். உடைய தன் மகன்களை கூப்பிட்டு உன் அன்னையை கொன்று விடுன்னு சொல்றார். ஓரொரு மகன்களும் தயங்குறாங்க, எப்படா அம்மாவை கொல்றது. அனைவரும் கல்லாக போட்டு சபிச்சிடுறாரு. வெளியில போன பரசுராமர் வந்தாரு. பரசுராமரை பார்த்து சொல்றாரு, உன் அம்மாவை கொன்று விடு. உடனே சற்றும் யோசிக்காம கோடாரி எடுத்து அம்மாவுடைய தலையை ஒரு சீவிட்டார். அவருடைய செயல்ல திருப்தி அடைந்த தந்தையார் கேட்டாரு, உன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு நீ வாழ்த்து காமிச்சவன் பரசுராமா, உனக்கு என்ன வர வேணும் கேளு, உனக்கு 2 வரம் தர, என்ன வேணும் கேளுங்க. பரசுராமர் ரொம்ப புத்திசாலித்தனமா சொன்னார், என் அம்மாவையும் என்னுடைய சகோதரியும் திரும்ப கொடுங்கன்னு. திரும்பி அவங்க உயிர் பெற்றார்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான பரசுராம லீலை. கார்த்த வீரியார்ஜுன் என்ற ராஜா, ஹைகைய நாட்டு மன்னன் கார்த்த வீரியார்ஜுனா, அவர் வந்து ஜமதாகினி மேல துவேஷம் கொண்டு அந்த காமதேவனு பசுவை கடத்தி போக, பரசுராமர் போய் அவரை தண்டிக்க, கடைசியில் அவங்க பசங்க வந்து ஜமதாகினியை கொள்ள, இந்த சத்திரியர்கள்லாம் எவ்வளவு துணிச்சலா இருக்காங்க, பிராமணருக்கு எதிராக செயல்படுறாங்க, பக்தர்களை துன்புறுத்துறாங்க, பிராமண கலாச்சாரத்துக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, ரொம்ப ஆணவம். நான் சத்திரியன் என்ற ஆணவத்திலும் அகங்காரத்திலும் செருக்கு கொண்டு இருமா பெய்து தலைகால் புரியாம நடக்கிறாங்க. பரசுராமர் கோவம் வந்து கோடாரி எடுத்து சத்திரிய வம்சமே இருக்கக்கூடாது, இந்த பூமியில சத்திரிய வம்சம்னே ஒண்ணு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 21 முறை சத்திரிய டைனஸ்டி வம்சமே இல்லாம பண்ணிட்டார். அப்புறம் முனிவர்கள்லாம் வேண்டிக்கிட்டாங்க, பரசுராமா எப்படி காலத்துக்கு எதிராக நீங்க செயல்பட முடியும்? யாரோ ஒரு சத்திரியன் தவறு செய்தான், பிள்ளைகள் தவறு செய்தான், சத்திரிய வம்சமே இல்லாம பண்ணலாமா? அது வர்ணாசிரமத்துக்கு எதிரானது இல்லையா? நீங்க போதுமான அளவுக்கு சத்திரியத்தை தண்டித்து விட்டீர்கள், இனி அவங்களை மன்னித்து விடுங்க, நீங்க போய் தவம் செய்யுங்க. நீங்க ஒரு பிராமணர், ஏன் உங்களுக்கு கோடாரி, நீங்க போய் தவம் செய்யுங்க. அப்புறம் மகேந்திர மலையில போய் பரசுராமர் என்றும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது 21வது பதம். தத சப்ததசே ஜாதக சத்யவத்யாம் பராசராத் சக்ரே வேததரோ சாகா திருஷ்வா பும்சோ அல்பமேதசக அல்பமேதசக. அதன் பிறகு பகவானின் 17வது அவதாரத்தில் சில வியாசதேவர் தோன்றினார். அவர் பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் புத்தராக அவதரித்தார். பொதுவாக மக்கள் குறைந்த அறிவுள்ளவராக இருப்பதை கண்ட அவர் ஒரு வேதத்தை பல கிளைகளாக உபகலைகளாக பிரித்தார். இது வியாசர் அவதாரம், சத்யாவேஷ அவதாரம். வியாசாய வியாச ரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே. பகவானே வியாசதேவரை அவதாரம் பண்ணார். என்ன பண்ணாரு? வேதங்கள் ஒன்றுதான் இருந்தது, அதுவும் செவி வழியா கேட்டுப்பட்டது. வேதங்களுக்கு ஸ்ருதி மந்திரம் பேர். ஸ்ருதி என்றால் செவி வழியா கேட்டு பெறுவது. ஆனா கலியுக மக்களை பார்த்தா இவங்க எங்க வேதங்கள் எல்லாம் காதுல கேட்கிறது. நேத்து நடந்த கிளாஸ்ல என்ன பேசணும் கேட்டாலும் ஞாபகம் இருக்காது. அதனால வியாசர் என்ன பண்ணாரு? வேதங்களை 4ஆக பிரித்தார். அப்புறம் வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாம் தொகுத்தார். வேதங்களை 4ஆக பிரித்து அதுக்கப்புறம் புராணங்கள், அதெல்லாம் எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்க. ஸ்ரீ சூத்திர திஜபந்தூனா, ஸ்திரீ பெண்கள் சூத்திரர்கள் உயர்ந்த பிறப்பில் எழுதி அந்த தகுதி இழந்தவங்க, உயர்ந்த குலத்துல பிறந்த தகுதி இழந்தவங்க சூதரர்கள், துஜபந்துக்கள் எல்லாருக்கு வேண்டியும் இது பாரதம் ஆக்கியானம் புராணம் பிரம்ம சங்கீதம். அவர் வந்து மகாபாரதத்தை தொகுத்தார். அப்புறம் வேதங்களுக்கு விளக்கம் கொடுத்தார். அதை எல்லாம் பண்ணார். சாஸ்திரம் எல்லாம் வியாசர் கொடுத்திருக்காரு. அதனால வியாசர் வந்து வேதங்களை தொகுப்பதற்கும் பல கிளைகளாக உபகிளைகளாக பிரிப்பதற்காக பகவானே சத்யாவேஷ அவதாரமாக தோன்றினார். இன்னைக்கு கடைசி ஸ்லோகம். நரதேவத்வமா பன்னக சுரக்காரிய சிகிச்சையா சமுத்திர நிகிரகாதீனி சக்ரே வீரியாணி அதப்பரம். 18வது அவதாரத்தில் பகவான் மன்னராகிய ஸ்ரீ ராமராக அவதரித்தார். தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர் இந்து மகா சமுத்திரத்தை அடக்கி கடலுக்கு அப்புறம் இருந்த ராவணனை கொன்று மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தமது ஆற்றலை வெளிப்படுத்தினார். விதரசி திக் சுரனே திகபதி கமனியாம் தசமுகமௌலி வலேம் ரமணீயாம் தசமுகமௌலி வலேம் ரமணீயம் கேசவதா ராமசரீரா கேசவதா ராமசரீரா ஜெய ஜெகதீஷ ஹரே.
ஜய ஜகதீஷ ஹரே, ஜய ஜகதீஷ ஹரே. விதரசி திக்சுரநேதி கபதி கமனீயம் தசமுக பௌலி பலிம்ர. 10 தலை உள்ள ராவனுடைய தலையை பந்தாடுத்தார், 10 திசைகளும் தூக்கிப்பட்டார். அப்போ ராவணன் காமத்தின் சொரூபம், கட்டுக்கடங்காத ஆசை காமம். இந்த காமத்தின் சொரூபமான ராவணனை வதம் செய்து தேவர்களையும் பக்தர்களையும் காப்பாற்றுவதற்காக தர்மமே உருவாக பகவான் தோன்றினார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அதனால ராமருடைய அவதாரம் தூய பக்தி தொண்டு. ராமாயணம் முழுவதும் பக்தர்களோட அன்பு பரிமாற்றம். லக்ஷ்மணன், சீதாதேவி, பரதன், சுக்ரீவன், குகன், விபீஷணன், எண்ணற்ற பக்தர்கள் பகவான் மேல எப்படி அன்பு செஞ்சாங்க, பகவான் எப்படி அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் செஞ்சாங்க, பக்தி தொண்டுடைய மகிமை என்ன, பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், இதெல்லாம் ராமாயணம் மூலமாக பகவான் தூய பக்தி தொண்டு ராம செய்கிறார். பரித்ராணாய சாதுனா பினாச்சாய அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பதற்காகவே பகவான் ஸ்ரீ ராமராக அவதரித்தார். மனிதனாக தோன்றி தர்மமே உருவாக பகவானை மனித உருவை ஏற்றுக்கொண்டு எந்த சூழலையும் தர்மத்திலிருந்து பின்வாங்க கூடாது என்று உறுதியாக வாழ்த்து காப்பினார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி ஜெய். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த அத்தியாயத்துல மொத்தம் 44 ஸ்லோகம், 22 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். 23ல இருந்து அடுத்த வகுப்பு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.